இல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு வந்து பூஜா வந்து டூர் போறாங்க. சரி அவங்களுக்காக வந்து ஸ்நாக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்காக தான் போறோம். போற வழியில கோவிலுக்கு போயிட்டு அப்படியே மால்க்கு கிளம்பியாச்சு. எனக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு என்னென்ன எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு, எக்ஸ்ட்ரா ஒரு யூனிஃபார்ம், ஷூ அலவுட் இல்ல, செப்பல், அதுக்கப்புறமா வந்து நான்வெஜ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பூஜா தான் ரொம்ப ஷேட் ஆயிட்டாங்க நான்வெஜ் இல்லைன்னு சொன்னேன். சரி நான் அம்மா உனக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு, ஆம்லேட் வந்து நான் பாயில் பண்ணிட்டு பன்னீர் மாதிரி கட் பண்ணி 65 பண்ணி கொடுத்தேன். இது கண்டுபிடிக்க மாட்டாங்க எடுத்துன்னு போக சொல்லிட்டு. இந்த கன்டென்ட் வந்து நான் 399க்கு வாங்கினேன். சரி அப்படியே அவங்க எப்படியும் எல்லாருக்குமே தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி இதில் கொடுக்கலாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதனால் அது வாங்கினேன். 5:00 எழுந்துட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளாக் காஃபி ஒன்று குடித்தேன். வெளியே கிளைமேட் சூப்பராக இருந்தது. மழை வந்தது. இவங்களும் போகும்போது நல்லா ஜாலியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மழை வரும்போது போனால் நல்லா இருக்கும்ல. சின்ன வயசு மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்தது. இந்த கீ வந்து ஆல்ரெடி இருக்குது. பூஜா வந்து அது திறந்து அது மனம்லாம் போயிடும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணி பண்ணுமா அப்படின்னு சொன்னதுனால சரி ஓப்பன் பண்ணி மஷ்ரூம் பிரியாணி பண்ணேன். அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, அந்த எக்கும் பண்ணிட்டேன். யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா செப்பல்ஸு எல்லாமே ரெடி பண்ணி இந்த மேக்கப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. போய் மேக்கப் பண்ணிப்பாங்க போல இருக்குது. எல்லாமே ரெடி பண்ணோடனே சாமி கும்பிட்டு எங்கள் அப்பா படுத்து தொட்டு கும்பிட்டு பத்திரமா போயிட்டு வாம்மா, யாருன்னா கடத்துனாங்கன்னா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு. என்னம்மா வந்து காப்பாத்துவியா? இல்ல. உன்னோட ட்ரெஸ் எல்லாம் நான் குடுத்து விட்டுருவேன். அங்க போய் சந்தோஷமா இரு அப்டி சொல்லிட்டு, அதுக்கப்புறமா போயிட்டு பாயெல்லாம் காய்ச்சிட்டு நல்லபடியா போயிட்டு வாம்மா சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு, இதோட இந்த விளாக் முடியுது.